வணக்கம். மதுரையிலிருந்து சுமார் 66 கிலோமீட்டர்ல இருக்கிற சிவகங்கை சீமையில காளையார் கோயில் போலாம் வாங்க. சங்கம் காலத்துல இதோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? கானப்பேரையில். எயில் போன்ற வேங்கை மார்பன்னு ஒரு அரசன் இதை ஆண்டு வந்ததாக சங்கம் வளர்த்த தமிழ் கூறுதுங்க. நான் சொல்லல இத. பாண்டிய மன்னன் உக்ர பெருவழுதி இதனை கைப்பற்றியதனால் கானப்பேரையில் கொண்ட உக்ர பெருவழுதின்னு அப்படின்னு அவருக்கு ஒரு பேரும் இருக்குங்க. பிடியலாம் பின்செலப் பெருங்கை மாமலர் தழி இவ்விடியலே தடமூழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் கானப்பேர் அண்ணல் நின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே அப்படின்னு திருஞான சம்பந்தர் இந்த கோயிலை பாடியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு நகரத்தார் அவர்கள் நிறைய திருப்பணி செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரு அழகான பழமொழி கூட இந்த கோயிலுக்கு இருக்குங்க. காளை தேட சோமர் அழிக்க சொக்கர் சுகிக்க. எப்படி தெரியுமா? 3 சன்னதி இருக்குங்க. ரொம்ப அழகா 3 விதமான சுவாமிகள் இருக்காங்க. போலாம் வாங்க அங்க. இங்க 3 விதமா நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீ சோமேஸ்வரர், ஸ்ரீ ஸ்வர்ணகாளீஸ்வரர், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர். ரொம்ப அழகா சிலைகள்லாம் இந்த கோயிலோட ஸ்தல புராணங்களை வச்சு ரொம்ப அழகா வடிச்சிருக்காங்க. மறக்காம இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காளையார் கோயில்னாலே மருதுபாண்டியர் தாங்க. மறக்க முடியுமா? இந்த கோயிலோட கோபுரத்துக்காக தன்னோட உயிரையே கொடுத்தவர் தாங்க சின்ன மருது. கருமலையிலே கல்லெடுத்து காளையார் கோயில் உண்டு பண்ணி மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருதுவாரதை பாருங்கடி. சாந்து பொட்டு பளபளக்க சந்த பொட்டு கமகமக்க மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருதுவாரதை பாருங்கடி அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கும்மி பாட்டே இருக்குங்க.